நம்பினாலும் நம்பாவிட்டாலும். சத்திரத்திற்கு வெளியே 3 இளைஞர்கள் சும்மா உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் கிராமத்திற்கே ஒரு தொல்லையாக இருந்தனர். வேலை அவர்களுக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. மேலும் அவர்கள் தங்கள் நேரத்தை ஒரு குறும்பான சேட்டையிலிருந்து அடுத்த குறும்பான சேட்டையில் மகிழ்ச்சியாக செலவிட்டனர். இப்போது அவர்களின் கவனம் சத்திரத்திற்கு வந்திருந்த மிகவும் நன்றாக உடையணிந்த ஒரு அந்நியர் மீது இருந்தது. மேலும் அந்த மூவரின் தலைவன் அவர்களின் எண்ணங்களை இவ்வாறு வெளிப்படுத்தினான். இந்த மனிதனின் ஆடைகளை நாம் அவனிடமிருந்து பறிக்க முடியுமா என்று பார்ப்போம். அந்த அந்நியர் மகிழ்ச்சியானவராக தோன்றினார். மேலும் அந்த 3 இளைஞர்களும் அவனுடன் பேசுவதற்கு எந்த சிரமமும் காணவில்லை. காலப்போக்கில் அந்த உரையாடல் ஒவ்வொருவரும் சந்தித்த அசாதாரண அனுபவங்களைப் பற்றி மாறியது. மேலும் அந்நியர் சில கதைகளைப் பற்றி விமர்சிக்கத் தொடங்கிய போது இளைஞர்களின் தலைவனுக்கு ஒரு யோசனை வந்தது. நம்மில் ஒவ்வொருவரும் அவரவர் மிகவும் அசாதாரணமான அனுபவத்தைச் சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். யாராவது கதையை நம்பாவிட்டால் அவர் தனது உடைகளை கதை சொல்பவரிடம் ஒப்படைக்க வேண்டும். கண்களில் ஒரு புன்னகையுடன் அந்த அந்நியர் இந்த விசித்திரமான பந்தயத்திற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். இப்போது முதல் இளைஞன் தனது கதையைச் சொன்னான். நான் சிறு பையனாக இருந்தபோது நான் தோட்டத்திற்குள் அலைந்து திரிந்து பழுத்த பழங்கள் நிறைந்த ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்தேன். நான் மரத்தின் உச்சியில் இருக்கும் கிளைகள் வரை ஏறி ஆப்பிளுக்குப் பின் ஆப்பிளை சாப்பிட்டேன். விரைவில் நான் எல்லா ஆப்பிள்களையும் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் கீழே இறங்க முடியாத அளவுக்கு வயிறு நிரம்பிவிட்டது. அதனால் நான் கீழே இறங்க ஒரு ஏணியை கேட்க கிராமத்து தச்சனிடம் ஓட வேண்டியிருந்தது. அவன் தனது கதையை முடித்தபோது அந்த இளைஞன் மற்றவர்கள் அதை நம்பினார்களா என்று கேட்டான். அவர்கள் அனைவரும் ஆம் என்றனர். பின்னர் 2வது இளைஞன் தனது கதையைச் சொன்னான். ஒரு நாள் காலை நான் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு முயல் ஓடுவதை பார்த்தேன். ஒரு நல்ல இரவு உணவைப் பற்றிய எண்ணங்களுடன் நான் முயலை ஒரு புதருக்குள் துரத்தினேன். புதருக்குள் பாய்ந்து செல்லும்போது திடீரென்று ஒரு பெரிய புலியின் முன் நான் நின்றேன். அது ஒரு பயங்கரமான உருமலை எழுப்பி பாய்வதற்கு தயாரானது. அப்போது வனவிலங்குகளை ஹிப்னட்டிஸ் செய்யலாம் என்று சொன்ன ஒரு ஃபகீர் எனக்கு நினைவுக்கு வந்தார். உடனடியாக நான் புலியை ஹிப்னட்டிஸ் செய்யத் தொடங்கினேன். ஆனால் அந்த மிருகம் ஹிப்னட்டிசத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஒரே பாய்ச்சலில் என்னை அதன் தாடைகளில் பிடித்து தின்றுவிட்டது. தனது கதையை முடித்த பிறகு அந்த இளைஞன் அந்நியர் தன்னை நம்பவில்லையா என்று பார்க்கச் சுற்றிலும் பார்த்தான். ஆனால் அந்நியர் சாதாரணமாக அது மிகவும் நன்றாக இருந்தது என்று முணுமுணுத்தார். இப்போது 3வது இளைஞன் தனது கதையைச் சொல்ல வேண்டிய முறை வந்தது. ஒரு நாள் காலை நான் எனது படகை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்கச் சென்றேன். மணிநேரங்களாக மீன்பிடித்தாலும் என்னால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. ஏன் மீன் பிடிபடவில்லை என்று யோசித்து நான் தண்ணீரில் குதித்தேன். கடலின் அடியில் ஒரு வீடு போல பெரிய ஒரு மீனை பார்த்தேன். அது மற்ற மீன்கள் அனைத்தையும் விழுங்கிக் கொண்டிருந்தது. என் முஷ்டியால் ஒரே ஒரு அடியில் அந்த அரக்கனை கொன்றுவிட்டேன். மேலும் மிகவும் பசியுடன் இருந்ததால் நான் தீ மூட்டி மீனை சமைத்து எலும்புகளுடன் சேர்த்து முழுவதையும் சாப்பிட்டுவிட்டேன். இந்த கதை முடிந்ததும் அந்நியர் உண்மையில் மிகவும் அசாதாரணமானது. இப்போது நான் எனது கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வயலில் பருத்தியை நட்டேன். ஒரு செடி மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு வளர்ந்தது. இந்த செடியில் வெறும் 3 காய்கள் மட்டுமே இருந்தன. அவை பெரிதாகிக் கொண்டே போயின. ஒரு நாள் அந்த 3 காய்களும் வெடித்து திறந்தன. மேலும் ஒவ்வொன்றிலும் ஒரு இளைஞன் இருந்தான். நான் அதிர்ஷ்டசாலி, ஏனென்றால் அந்த 3 இளைஞர்களும் எனது பண்ணையில் உதவ முடியும். ஆனால் ஒரு நாள் இரவு அவர்கள் ஓடிவிட்டனர். அன்றிலிருந்து நான் அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நான் அவர்களை கண்டுபிடித்துவிட்டேன். நீங்கள்தான் என் 3 இளைஞர்கள். நான் உங்களை என்னுடன் திரும்ப அழைத்துச் செல்வேன். அந்த 3 இளைஞர்களும் இப்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டனர். இந்த கதையை நம்புவதாகச் சொன்னால் அவர்கள் இந்த சாமர்த்தியமான அந்நியனுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவர்கள் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தினால் அவர்கள் தங்கள் உடைகளை அவனிடம் கொடுக்க வேண்டும். வருத்தமான முகத்துடன் அந்த 3 இளைஞர்களும் தங்கள் உடைகளை கழற்றி அந்நியரிடம் கொடுத்தனர். பின்னர் அவர்கள் ஓடிவிட்டனர். இது கிராமம் முழுவதற்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக பெருமை பேசி சாத்தியமற்ற கதைகளை சொல்பவர்கள் தங்களை விட புத்திசாலியான ஒருவரால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படலாம்.